எடப்பாடி ஐயாவும் நிறையா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது உதவி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உதவி மக்களுக்கு நல்ல விதத்தில் சேரும், அப்படி அது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது. இதை நான் வரவேற்கிறேன் தான். குடும்பங்களுக்கு வந்து ஒரு குடும்பங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கும்போது அது வந்து உண்மையிலேயே கேட்க நல்லா இருக்குது. மக்களுக்கும் அது வந்து போச்சு, அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்பவும் நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறோம் தான். கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அவங்க வேலைக்கும் சரி, அவங்களுடைய உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, எவ்வளோ விஷயங்களும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு உதவியாகவும் இருக்கும். நல்ல திட்டங்கள் தான், வரவேற்கப்பட வேண்டிய திட்டங்கள். குடும்பங்களுக்கு 10,000 ரூபா அறிவிச்சிருக்காருங்க. இது நல்ல திட்டங்கள். ஏழை குடும்பங்கள்லாம் உண்மையிலேயே நல்லா அருமையாக நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு இதாக அறிவிச்சிருக்காரு. ஏழை மாணவர்களுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. இது நான் ஒரு குடும்பஸ்தனாக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த 10,000 ரூபா திட்டம் வரவேற்கப்பட வேண்டிய திட்டங்கள் தான். கண்டிப்பாக அவர் வந்து வந்துட்டாருனால் கண்டிப்பாக செய்வார், செய்யக்கூடியவர் தான். அப்படி செஞ்சுட்டாருன்னா ஏழை குடும்பங்கள், நிறையா குடும்பங்கள் வந்து அவரை வந்து வாழ்த்தும். நல்லபடியாக இன்னும் கீழ்த்தட்ட குடும்பங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அடித்தட்ட குடும்பங்கள் அவங்கெல்லாம் இந்த கொத்தனார் சங்கம், கொத்தனாரில் வளர்க்குறவங்க, கட்டடத்தில் வளர்க்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இதை கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாழ்கிறதுக்கு நல்ல அருமையான திட்டங்கள் தாங்க அறிவிச்சிருக்காரு ஐயா. ஆமாம், 10,000ன்றது கொஞ்சம் அது சாமானிய மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அதுக்கு மேலே அந்த 2,000 ரூபா மாதம் தர நிற்கிறாரு. இது மாதிரி இளைஞர்களுக்கு 2,000 ரூபா தர நிற்கிறாரு. கூட்டுறவு கடனில் இது கூட்டுறவு வங்கியில் நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு கூட நேற்று கடன் கொடுத்தாங்க, ஒரு 25,000 ரூபா. அது கூட இப்போ ஆட்சி அமைச்சரும் தள்ளுபடின்னும் போது அது கூட கொஞ்சம் நல்ல விஷயம் தான். நாங்கள் 3-4 வருஷமாக லோன் வாங்கி கட்டின்னு இருக்கோம் கரெக்டாக. அப்படின்னும் போது அது கொஞ்சம் இதாக இருக்கும்போது அடுத்த லோன் வாங்கி இன்னும் வியாபாரத்துக்கான இன்க்ரிமெண்ட்டை கொஞ்சம் பண்ணலாம், ஒரு செலவு பார்க்கலாம், வாங்கி வச்சுக்கிற வட்டி கடன்லாம் அடைக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வியாபாரிங்க எல்லாமே பணக்காரங்க இல்லைல்ல. கஷ்டப்பட்ட வியாபாரிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 வியாபாரிங்க இருந்தாங்கன்னா அதில் 7 வியாபாரி தான் நல்லா இருக்கான். 3 வியாபாரி சோத்துக்கு வழி இல்லாமல் தான் இன்னமும் இருக்கான். கடையை எடுத்துட்டா அந்த நிலைமையே கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் தண்டல் புக்கு தான் ஒரு கடையில் அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது இந்த வங்கி கடன்லாம் கொஞ்சம் இது பண்ணும்போது நல்லது தான், நல்ல விஷயம் தான். அவர் இப்போ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்போது வந்துட்ட பிறகு திருப்பி வேறு எதனா கூட எக்ஸ்ட்ரா கூட பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இங்கே எல்லாமே குடும்ப அரசியலாகவே இருக்குது. எதனா ஒரு மாற்றம் வேண்டும்ல, எதனா ஒரு மாற்றம் வந்தால் தான் அதை பற்றி தெரிய முடியும். இந்த அம்மா ஹோட்டலுங்களாம் எவ்வளோ இருக்குது, நிறைய இடத்துல மூடி இருக்குது, அதை திறக்கலாம். நிறைய இடத்துல நிறைய பஸ் வசதிகள்லாம் இல்லாமல் இருக்குது. அது நிறைய இடத்துல பஸ் ஸ்டாண்டிங் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக நிறைய எஃபர்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய பண்ணலாம். மாறினா நல்லாயிருக்கும் ஆட்சி.